ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் வீரா. நான் ஒரு எஜமானி அம்மா வீட்டில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எஜமானி அம்மாவிற்கு ஒரு 20 வயது இருக்கும். பையன்கள் மேல் பைத்தியம் பிடித்தவர் போல் இருப்பார். அப்போது இளைஞர்களை பிடிக்கும் வெறி பிடித்தவராக இருந்தார். நானும் ஓடி வந்து எஜமானிக்காக வேலை செய்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு எஜமானி என்னை பார்த்து, உன்னால் ஒரு 5 இளைஞர்களை தேடி கண்டுபிடித்து வர சொன்னார். நானும் என் நண்பர்களை எல்லாம் சேகரித்து அனைவரையும் நான் அழைத்து வந்தேன். அன்று இரவு எஜமானி அனைவருக்கும் பணம் கொஞ்சம் கொடுத்து, இன்று இரவு நீங்கள் 5வரும் மாறி 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 என்னுடன் என்று சொல்லும்போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எஜமானி என்னை வேலைக்கு வைத்ததிலிருந்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனெனில் அவர் எனக்கு சம்பளத்தை தவிர தினமும் கொஞ்சம், சில சமயம் ஒரு 600 ரூபாய் பணமும் கொடுப்பார். முதல் முறையாக எஜமானி எனக்கு இப்போது 500 ரூபா நோட்டை கொண்டு வந்தபோது நான் ஆச்சரியத்துடன் அவரை முகத்தை பார்த்தேன். அவள் சிரித்து கொண்டே என் தலைமுடியை தன் கையால் கலைத்தாள். பார்க்க மிகவும் அழகான இளைஞனாக இருக்கின்றாய் என்றாள். பிறகு உன் வயதின் இளைஞர்கள் ரொம்ப ஜாலியானவர்களா என்றார். எஜமானியின் பேச்சு அப்படியே இருந்தது. நான் 2 அடிகள் பின்னால் சென்றேன். அவர் சுமார் ஒரு 40 வயது பெண். ஆனால் மிகவும் மகிழ்ச்சியானவர். எல்லா விதமான ஆடைகளையும் அணிவார். எப்பொழுதும் மேக்கப்புடனே இருப்பார். தன் உடல் நலத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் முழு கவனமும் செலுத்தி வருவாள். நான் பின்னால் சென்றவுடன் அவர் சிரிக்க ஆரம்பித்தார். என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயப்படுகின்றாய் என்றார். இதை சொல்லி என் தோளில் தட்டினாள். இன்னும் பணம் வேண்டுமானாலும் சொல், வெட்கப்படாதே என்றார். அவர் ஒரு கண்ணை மூடினார். நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். இதை சொல்லி அவர் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார். நானும் அவர் சொல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் ஒரு விசித்திரமான பெண். அவளுடைய கணவர் வயது முதிர்ந்தவர், ஆனால் மிகவும் பணக்காரர். 80 வயதிலும் அந்த மனிதனின் அனைத்து வேலைகளையும் தனியாகவே கவனித்து வந்தார். வெளிநாட்டிற்கு சென்றாலும் அவர் தனியாகத்தான் செல்வார். அவர்களுக்கும் குழந்தைகள் இல்லை. எஜமானி தன் பெரும்பாலான நேரத்தை ஷாப்பிங் மற்றும் பிற வேலைகளிலே செலவிட்டு கொண்டிருந்தார். சில சமயம் விருந்துகளுக்கு செல்வார். சில சமயம் நண்பர்களுடன் பிக்னிக்கும் செல்வார். அவர் பெரும்பாலும் நேரத்தை வெளியிலே சுற்றுலாவாக செலவிட்டு கொண்டிருப்பாள். சில சமயம் வீட்டில் இருந்தால் வேலைக்காரர்களுடன் சிரித்து கேலி செய்து கொண்டிருப்பார். நான் ஒரு 30 வயது இளைஞன். ஆனால் நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன். ஏழையாக இருந்த போதிலும் நான் 12ஆம் வகுப்பு வரை நான் படித்திருக்கின்றேன். ஆனால் எனக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. பிறகு நான் எஜமானி வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கு சம்பளம் மிகவும் அதிகமாக இருந்தது. வேலை அதிகமில்லை. மெதுவாக எல்லாம் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எஜமானியை பற்றி எனக்கு ஒரு விஷயம் மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அது என்னவென்றால், அவர் வீட்டில் ஒரு பெண் வேலைக்காரி கூட இல்லை. அனைவருமே ஆண்களாகவே இருந்தனர். மேலும் அந்த பெண் ஆண்களை வைத்தே எல்லா வேலைகளையும் செய்வார். சமையல்காரரும் ஒரு ஆண்தான். வீட்டை சுத்தம் செய்வதும் ஒரு ஆண்தான். வேலைக்காரர்கள் தான் இருந்தனர். மேலும் நான் வீட்டின் சிறிய வேலைக்காக இருந்தேன். பொதுவாக என் வேலை என்னவென்றால், நான் எப்போதும் எஜமானியுடனே இருக்க வேண்டும். அவர் எங்கு சென்றாலும் நானும் ஓட்டுநராகவும் இருந்ததனால் காரையும் நான் ஓட்டிக்கொண்டு செல்வேன். அங்கு எங்கு சென்றாலும், என் விருந்துக்கு சென்றாலும் கூட என்னை தன் அருகிலே மேசையில் அமர வைத்து சாப்பிடவும் வைப்பார். பிறகு எனக்கு தனியாக பணமும் கொடுப்பார். அதனால் தான் அவருடைய வேலைகளை ஓடி ஓடி நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போது என் பெயர் வீரா. ஆனால் எஜமானி என்னை வீரா வீரா என்று தான் அழைத்து கொண்டிருப்பார். நான் மகிழ்ச்சியாக எஜமானியின் வேலைகளை எல்லாம் செய்வேன். சில சமயம் நான் எஜமானியிடம் கொஞ்சம் வெற்றிலை மற்றும்
பீடிக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்பேன். அவர் மகிழ்ச்சியாக தனக்கு ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து கொடுப்பார். ஒரு நாள் தன் எஜமானியுடன் ஓய்வு நிலையத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அவர் தன் நண்பருக்காக காத்திருந்தார். அவருடன் அவர் பேச வேண்டியிருந்தது. அதனால் எஜமானியின் நண்பர் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் வர முடியாது என்று சொன்னார். இதை கேட்ட எஜமானி சோகமானார். பிறகு சரி வாவிரா என்று நான் உன்னுடன் பேசுகின்றேன் என்றார். அவர் என்னை பற்றி கேட்க ஆரம்பித்தார். பேசி கொண்டிருக்கும் போதே அவருக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. தொடர்ந்து என் முகத்தையே கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தனர். பிறகு போய் 2 சிகரெட் வாங்கிட்டு வா என்றார். இதை கேட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் என்னிடம் இப்படி கோரிக்கையெல்லாம் முன்வைத்ததே இல்லை. நான் போய் 2 சிகரெட்டை வாங்கி வந்தேன். ஒரு சிகரெட்டை அவர் எனக்கும் கொடுத்தார். நான் சிகரெட்டை பிடித்தவுடன் ஒரு நாளைக்கு 2-3 சிகரெட்டும் பிடிப்பது வழக்கம். அதனால் அவருடைய கையில் இருந்த சிகரெட்டை வாங்கி கொண்டேன். எஜமானி தன்னுடைய வாயில் ஒரு சிகரெட்டை வைத்து அதை லைட்டரால் பற்ற வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எஜமானி சிகரெட் பிடிக்கின்றார் என்று. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தபோது எஜமானி சிகரெட் பிடிப்பதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் முதல் முறையாக சிகரெட் பிடிக்கவில்லை. அவர் ஒரு சிகரெட் விருப்புவரை போல சிகரெட்டும் பிடித்து கொண்டிருந்தார். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. சிகரெட் பிடித்து கொண்டிருந்த போது அவர் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நான் என் எஜமானியை பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய கண்கள் என் மீது இல்லை, எனக்கு பின்னால் இருந்த மேசையில் இருந்தது. நீண்ட நேரமாக அவர் கண்களை சிமிட்டாமல் யாரையோ பார்த்து கொண்டிருந்தனர். நானும் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு இளம் பையன் ஒரு பெண்ணும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஒரு டேபிளில் இருந்தது போல் தோன்றியது. அந்த பெண் தன் வீட்டிற்கு திருமணம் பேச வர சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பையன் தொடர்ந்து சாக்கு போக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். தன் வறுமையை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தான். நான் கவனித்த போது எஜமானியின் கண்கள் அந்த இளைஞனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். அவர் தொடர்ந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தனர். மேலும் ஒரு ஆழமான பெருமூச்சும் விட்டார். தன் வாயில் இருந்த சிகரெட்டு புகையையும் வெளியேற்றி கொண்டிருந்தனர். மெதுவாக எஜமானியின் கண்களில் ஈரமும் நிறைந்தது. அதன் பிறகு அவருடைய கண்களில் கண்ணீர் பலபலவென அவன் கைகளால் தன் கண்களை துடைத்தான். பிறகு என்னை பார்த்து, நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். எங்கள் கண்களும் சிந்தித்த போது அவர்கள் உடனடியாக தன் பார்வையை திருப்பிக் கொண்டார். சிகரெட்டு புகையின் காரணமாகத்தான் கண்களில் நீர் வந்து விட்டது என்றார். ஆனாலும் அந்த ஈரம் அவளுடைய குரலிலும் கலந்திருந்தது. எனக்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் இன்று எஜமானி மிகவும் சோகமாக இருப்பது போல் எனக்கு தோன்றியது. வழக்கமாக அவர் எப்போதும் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார். நான் எஜமானியிடம், எஜமானி வீட்டிற்கு போகலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர் போகலாம் என சொன்னார். பிறகு அவர் முன்பே இருந்த தட்டில் இருந்த ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் பையிலிருந்து ஒரு கருப்பு பேனாவையும் எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பரில் என்னமோ எழுதினார். பிறகு அதை மடித்து என்னிடம் கொடுத்தார். எனக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனிடம் இதை கொடு என்று சொன்னார். நானும் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அந்த இளைஞரிடம் கொடுத்தேன். அவன் என்னை பார்த்தான். அவன் முன் இருந்த பெண்ணும் என்னை பார்த்தாள். அவன் இது என்ன என்று கேட்டான். நான் பின்னால் இருந்த எஜமானியை சுற்றி காட்டினேன். அவர் என் எஜமானி, அவர் கொடுத்தார் என்று சொன்னேன். அந்த பையன் திரும்பி எஜமானியை பார்த்தான். பிறகு அந்த டிஷ்யூ பேப்பரை திறந்து பார்த்தவன் பிறகு எஜமானியை பார்த்து புன்னகைத்தான். மேலும் டிஷ்யூ பேப்பரை தன் சட்டையின் மேலிருந்த பாக்கெட் பையில் வைத்து கொண்டான். எனக்கு இது எல்லாம் என்ன நடக்கின்றது என்று எனக்கு புரியவில்லை. இந்த இளைஞன் என் எஜமானிக்கு தெரிந்தவராக இருந்தால் அவன் எழுந்து வந்து அவரிடம் பேசியிருப்பான்.
அல்லது அவரை சந்தித்திருப்பான். மேலும் அவன் ஒரு அழகான இளம்பெண்ணுடன் அமர்ந்திருந்த போது அவர் ஒரு 40 வயதான எஜமானியை ஏன் கவனித்து பார்க்க வேண்டும்? அவனுடைய முகத்தில் வயது முதிர்வின் அறிகுறிகளும் தெரிய ஆரம்பித்தனர். இது எல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் எழுதி வார்த்தைகளின் காரணமாக இருந்தது. அதில் என்ன எழுதியிருந்தது என்று நான் பார்க்கவில்லை. அதை வாசித்த பிறகுதான் அந்த இளைஞன் என் எஜமானியை பார்த்து புன்னகைத்தான். மேலும் அந்த டிஷ்யூ பேப்பரை அவன் எரியாமல் தன் பாக்கெட்டிலும் வைத்து கொண்டான். இப்படியே ஏதோ ஒரு தவறு நடந்துள்ளது. எஜமானி என்னிடம் சரி, என் வேலையை முடித்துவிட்டு என்று சொன்னார். அவருடைய இந்த வேலையை முடிந்தது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். இதை சொல்லி எஜமானி எழுந்து நின்றார். நாங்கள் வீட்டிற்கு திரும்பவும் வீட்டிற்கு சென்று தன் அறையில் படுத்து தூங்கும்போது என் கண்முன் வந்து அதே ஓய்வு நிலையத்தின் காட்சி வந்து கொண்டிருந்தது. மீண்டும் மீண்டும் அந்த இளைஞனின் முகம் என் கண்முன் வந்து கொண்டிருக்க நானும் இன்னும் தூங்கவில்லை. அப்போது வெளியில் ஒரு கார் வந்து நின்றது. சத்தம் கேட்டபோது எனக்கு என்னன்னு தெரியவில்லை. பார்க்கிங் இடத்திலிருந்து காரும் கிளம்பியது போல் இருந்தது. நானும் கடிகாரத்தை பார்த்தேன். இரவு 2 மணி ஆகியிருந்தது. அந்த நேரத்தில் யார் வெளியில் செல்கின்றார்கள்? எனக்கு எப்படியும் தூக்கமும் வரவில்லை. அதனால் நான் எழுந்து என் அறையின் கதவை திறந்து வெளியில் உள்ள புல்வெளியில் நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். நான் புல்வெளிக்கு சென்ற பொழுது கார் மெயின் கேட்டிலிருந்து மிக வேகமாக வெளியே சென்றதை கண்டேன். காரில் என் எஜமானி அமர்ந்திருந்தார். அவர் அப்போது அவிழ்ந்த தலைமுடியுடன் முழு மேக்கப்புடனும் தன் வயதை விட மிகவும் இளமையானவளாக தோன்றினார். அந்த நேரத்தில் அவர் எங்கே செல்கின்றார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது காவலாளி கதவை மூடியவுடன் நான் அவரிடம் சென்றேன். நான் எஜமானி இந்த நேரத்தில் எங்கே செல்கின்றார் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்டு அவர் என்னை கோபமாக பார்த்தார். உனக்கு என்ன? நீ யார் இதை கேட்க? இந்த கேள்வியை முதலாளி கூட எஜமானிக்காக கேட்டதில்லை. அவள் இரவு அந்த நேரத்தில் எங்கே போகின்றாள் என்று எஜமானி ஒருபோதும் யாரையும் தன் விஷயங்களில் தலையிட அனுமதித்ததே இல்லை. நீ யார்? காவலாளியின் பேச்சை கேட்டு நான் என் அறைக்கு திரும்பி வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். இதன் அர்த்தம் எஜமானி இதற்கு முன்பே இந்த நேரத்தில் வெளியில் சென்று வருகின்றார். முதலாளி கூட எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் இந்த நேரத்தில் எங்கே செல்கின்றார்? அதுவும் இவ்வளவு தயாராக. காலையில் 5 மணிக்கு மெயின் கேட்டில் காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. அது எஜமானியின் காராகத்தான் இருக்க வேண்டும். எஜமானி திரும்பி வந்தபோது அப்போது காலை ஒரு 5 மணி இருக்கும். அதன் பிறகு இவனும் எஜமானியை பார்த்து கொண்டே இருந்தான். நான் என் முதலாளியிடம் இன்றைய வேலையை பற்றி கேட்பதற்காக வீட்டிற்கு நுழைந்தபோது காலை 5 மணி ஆகியிருந்தது. ஆனால் அவருடைய வேலைக்காரன் எஜமானி தூங்கிக் கொண்டிருந்தார். நீ உன் அறைக்கு செல், எஜமானி எழுந்தவுடன் உன்னை கூப்பிடுகின்றேன் என்று சொன்னான். முதலாளி வெளிநாட்டில் இருந்தார். அவர் வீட்டில் இருந்தாலும் முதலாளியின் அறையும் எஜமானியின் அறையும் தனித்தனியாக இருந்தனர். ஆரம்பத்தில் எனக்கு இது மிகவும் விசித்திரமாக தோன்றியது. முதலாளியும் எஜமானியும் ஏன் ஒரே அறையில் தங்குவதில்லை? பிறகு தான் கவனித்தேன். முதலாளி பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருந்தார். அவர் எப்போதெல்லாம் வீட்டிற்கு வந்தாலும் எஜமானியின் மனநிலை மோசமாகத்தான் இருக்கும். எஜமானியுடன் அவர் சிரித்து பேசுவதை விட நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அடுத்த நாள் எஜமானியுடன் வெளியில் சென்றபோது அப்போது என்னை அந்த உணவகத்திற்கு அழைத்து சென்றார். அங்குதான் அந்த இளைஞனை நான் சந்தித்தேன். அந்த முறை நான் பார்த்து என் கண்களை விரித்து எஜமானி உணவிற்குள் நுழைந்தபோது அந்த இளைஞன் ஒரு மேசையில் அமர்ந்த கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டிருந்தான். எஜமானியும் நானும் உணவிற்காக நுழைந்தவுடன் அந்த இளைஞனின் பார்வை எஜமானி மீது பட்டது. அவன் உடனே எழுந்து புன்னகைத்தான். அவன் அவர்களுக்காக காத்திருப்பது போல் தோன்றியது. எஜமானியும் அவனை பார்த்து புன்னகைத்தாள். அவள் என்னிடம், இன்று நீ வெளியே போய் காரில் உட்கார்ந்து கொள், நானும் சாப்பிட்டு விட்டு வந்து விடுவேன் என்றார். இதை கேட்டு தனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவர் தன் நண்பரை
சந்திக்க வந்திருந்ததால் என்னை அவருடன் அமர வைத்து உணவும் கொடுப்பார். அவர் ஒருபோதும் என்னை வெளியில் அனுப்பியதே இல்லை. நானும் சரி மேடம் என்று சொல்லி நான் உணவகத்திலிருந்து வெளியே செல்வதற்காக திரும்பியவுடன் என் எஜமானி என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் நோட்டை கொடுத்தார். வெளியே போய் உணவு சாப்பிடு என்று சொன்னார். அப்போது அவளுடைய கோபமான விசித்திரமான ஒரு தோணி இருந்தது. இதை சொல்லி அவர் அந்த இளைஞனிடம் சென்று அவனுடன் கைகுலுக்கி அவனுக்கு எதிரே உள்ள நாற்காலியில் அமர்ந்தார். இருவரும் சிரித்து கொண்டே ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தனர். ஆனால் தான் ஒரு வேலைக்காரன் அதனால் தான் வெளியே வந்து விட்டான். வெளியே வந்து தான் என் காரில் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் எனக்கு பசி சுத்தமாக இல்லை. நான் இன்னும் எஜமானியின் நடத்தையை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தேன். அப்போது அவர் என்ன மாதிரியான பெண்? இப்பொழுது இளம் பையன்களை தேடி செல்கின்றனர். அன்று அவள் என்ன எழுதியிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த இளைஞன் ஏன் அவரை சந்திக்கின்றார்? மேலும் அதற்கான அவன் தன் காதலியை கூட விட்டு விட்டான். அவள் எஜமானியை விட மிகவும் அழகானவள், இளமையானவள். ஒருவேளை அந்த இளைஞன் எஜமானியிடமிருந்து செல்வத்தை பறித்திருக்கலாம். அது அவரிடம் நிறைய இருந்தது. 6 மணி நேரம் கழித்து எஜமானி திரும்பி வந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். என்னிடம் உணவு சாப்பிட்டாயா என்று கேட்டார். நானும் ஆம் என்று சொன்னேன். நான் அமைதியாக காரை ஓட்டினேன். அப்போது நான் மீண்டும் எஜமானியை பார்த்தேன். அவர் ஏதோ சிந்தனையிலே மூழ்கியிருந்தனர். புன்னகைத்து கொண்டே இருந்தார். அவர் காரிலிருந்து இறங்குவதற்கு முன்பு பையிலிருந்து ஒரு 2000 ரூபாவை எடுத்து இது உனக்கு கொடுத்தார். நான் எஜமானி, எனக்கு இது தேவையில்லை என்று சொன்னேன். அவர் இன்றுதான் மிகவும் மகிழ்ச்சியாக நான் இருக்கின்றேன். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது. அதனால் இதை வைத்துக்கொள். இதை நான் உனக்குத்தான் சந்தோஷத்திற்காக கொடுக்கின்றேன் என்றார். நான் அந்த 2000 ரூபாய் நோட்டை அவர் கையிலிருந்து எடுத்து கொண்டேன். அவர் காரிலிருந்து இறங்கி வெளியே சென்றார். நான் முதல் முறையாக அவரை முணுமுணுத்து கொண்டே வீட்டிற்குள் செல்வதை பார்த்தேன். இன்று அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவருடைய மகிழ்ச்சி அவருடைய முகத்திலும் நடத்தையிலும் தெரிந்தது. இப்பொழுது நான் எஜமானி தினமும் இரவு 2 மணிக்கு அங்கே போகின்றார், காலை 5 மணிக்கு திரும்பி வருகின்றார் என்று பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் தன் எஜமானி அழுது கொண்டே திரும்பி வந்ததையும் நேராக தன் அறைக்கு சென்றதையும் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எஜமானிக்கு என்ன ஆனது என்று நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு காரணம் புரியவில்லை. அடுத்த நாள் தான் வேலைக்கு சென்றபோது எஜமானி சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய மனம் எங்கேயோ இருந்தது. அவருடைய கண்களிலிருந்து மீண்டும் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. சில மாதங்களாக நானும் அவளுடன் இருந்ததனால் எனக்கும் அவருடன் ஒரு பாசமும் ஏற்பட்டிருந்தது. நான் எஜமானி, உங்களுக்கு என்ன ஆயிற்று? என்னிடம் சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். என் பேச்சை கேட்டு அவர், வீரா, அவன் எனக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்லி அவர் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அப்போது அந்த பையன் அவருக்கு துரோகம் செய்து விட்டான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் எஜமானி, ஒரு கணவரை விட சிறந்தவர் வேறு யாரும் இல்லை என்று சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டு அவரும் சிரித்து கொண்டே அழுதனர். ஒரு கணவர் மீது ஆசை இல்லாத ஒரு பெண் என்ன செய்வாள்? பிறகு என்று இரவு எனக்கு 5 பையன்கள் வேண்டும். நீ எனக்கு அவர்களை அழைத்து வந்ததனால்தான் உன்னை பணக்காரனாக்கி விடுகின்றேன் என்றார். இதை கேட்ட நானும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். இதை சொல்லும்போது கூட அவர் அழுது கொண்டிருந்தார். அப்போது, மறுக்காதே, எனக்கு இந்த விலையாவது கொடுத்து இன்று இரவு 5 இளைஞர்கள் வேண்டும் என்றார். மேலும் அவர் நல்ல பணம் கொடுப்பதாக சொன்னார். என் பகுதியில் அப்படி ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்பும் இளைஞர்களும் இருந்தனர். நான் அவர்களிடம் கேட்டேன். அவர் அனைவரும் தயாராக இருந்தனர். நான் 5 இளைஞர்களை மட்டும் அழைத்து எஜமானியிடம் அழைத்து வந்தேன். எஜமானி, இந்த பையன்களை பார்த்து அவர்களுக்கு நல்ல ஆடைகளை கொடு, அணிந்து தயாராகுங்கள் என்றார்.
அவளும் அணிந்து தயாராகினாள். நானும் தயாரானேன். பிறகு அவர் எங்களுடன் அந்த உணவகத்திற்கு சென்று அந்த இளைஞன் அங்கே ஒரு மேசையில் அமர்ந்திருந்தான். எஜமானி எங்களோடு வந்ததை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் என்றே தெரியவில்லை. ஆனால் அந்த இளைஞன் கோபமாக இருந்தான். பிறகு எஜமானியிடம் வந்து, உங்களிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்றான். எஜமானி, நீ என்னுடன் இந்த உறவு வைத்து கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் நான் என்ன செய்கின்றேன் என்பது உனக்கு ஏன் கவலை என்று கேட்டார். இதை கேட்டவுடன் அந்த இளைஞனின் முகம் கோபத்தால் சிவந்து போயிற்று. உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் உறவு நான் மறுத்தால் முடிந்து விடாது என்றான். அவன் அனைத்தும் பையன்களையும் பார்த்து, இங்கிருந்து செல்லுங்கள். இந்த பெண்ணுடன் மீண்டும் உங்களை நான் பார்த்தால் ஜாக்கிரதை என்று அதட்டினார்கள். அந்த பையன் அனைவரும் என்னை கோபமாக பார்த்தனர். எனக்கே புரியவில்லை. நான், தம்பி நீ யார் இதையெல்லாம் செய்யறதுக்கு? எஜமானிக்கே ஆப்ரேஷன் என்று சொன்னான். அப்போது அந்த இளைஞன், நான் இவளுடைய மகன், என் அம்மா தான் அவங்க, என்னை அந்நியன் போல பார்க்கிறார்கள் என்று கூறினான். அந்த பையன் எஜமானியின் முதல் கணவனின் மகன். தன் முதலாளிக்கு எஜமானி இரண்டாவது மனைவி. அப்போது எஜமானியின் முதல் கணவர் ஏழையாக இருந்ததால் பணத்தாசையால் தன் முதலாளியை மணந்து கொண்டான். அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது. ஆனால் அவர் எஜமானியிடம் அன்பையும் அக்கறையும் காட்டவில்லை. எஜமானி பிறகு வருத்தப்பட்டார். அன்று அந்த இளைஞனை பார்த்தபோது தன் மகளை அடையாளம் கண்டு கொண்டார். அப்போது டிஷ்யூ பேப்பரில் தன் பெயரை எழுதி கொடுத்ததால் அதை பார்த்தவுடன் அவனும் அவரை அடையாளம் கண்டு கொண்டான். அவர் தினமும் அவரை சந்திக்க செல்வார். தன்னுடன் வந்து தங்க வேண்டும் என்று அவரிடம் சொல்வார். ஆனால் அந்த பையன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்நிய மனிதருக்காக என் அப்பாவை விட்டு வந்த உங்களுடன் நான் இருக்க விரும்பவில்லை என்றேன். அதனால்தான் எஜமானி அந்த பையனுடன் அவனுக்கு முன்னால் சென்றார். அவன் அதை தாங்க முடியாமல் இருப்பதற்காக. மேலும் அதுதான் நடந்தது. அந்த பையன் எஜமானியுடன் இருக்கும் உறவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவன் அவளுடன் இருக்க வரவில்லை. தன் அப்பாவுடனேயே இருந்தார். ஆம், தினமும் அவரை சந்திக்க வந்த மனக்கணக்கில் எஜமானி பேசுவாள். தான் நினைத்து கொண்டிருந்தேன். சில சமயங்களில் உண்மையை கண்களால் பார்ப்பது இல்லை, உண்மையை வேறு எதையாவதாக இருக்கின்றது. அப்போது ஒருவரை வெளியில் வைத்து பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் தவறாகத்தான் இருக்கின்றது. உள்ளே சென்று என்ன ஏதுவென்று ஆராயும் போதுதான் அந்த பிரச்சனையில் இருக்கின்ற மிக பெரிய பயனே அதாகத்தான் இருக்கின்றது. பிரச்சனையிலிருந்து விட்டு விலகுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கையாண்டாலே அந்த பிரச்சனையை நல்லபடியாக முடித்து விடலாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.